மணிகண்டன் சார், நீதிமன்றத்துக்கு முன்னால படுகொலைகள் நடக்கிறது. நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தோம். அங்க ஒரு அங்கேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. தென் மாவட்டங்களில் பார்த்தோம், அங்கேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. இன்னைக்கு அன்புமணி ராமதாசனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் டிஜிபி ஆபீஸ்க்கு பக்கத்துல நடந்திருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சார், டிஜிபி ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை பீச்சில் கடற்கரை மணலுக்குள்ள பதுக்கி வச்சு கள்ளச்சாராயம் வித்தாங்க. இந்த மாதிரியான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, ஒருவேளை அவருக்கு ஃபீட் பண்றாங்களா, எல்லாமே இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களா, இல்ல இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கே போறது இல்லையா? சத்யம் டிவி நேருக்கு வணக்கம். அரவிந்த், என்னுடைய ஆடியோ சரியா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். முதல்ல ஒரு தனிப்பட்ட 2 வேண்டுகோளுங்க. நான் யார் பேசுறப்பையும் குறுக்க பேச மாட்டேன். நான் முடிக்கிற வரைக்கும் நெறியாளர் தவிர மற்றவங்க யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு முதல்ல உங்ககிட்ட ஒரு அன்போட வேண்டுகோள் வச்சுக்கிறேங்க. முதல் வேண்டுகோள் சார், உங்களுக்கு தான் சொல்றாரு. ஆமா, நேற்று அவங்க டிவில தான் நான் பாதியில வெளியேறினேன், அதுக்காக தான் சொல்றேங்க. ரெண்டாவது வேண்டுகோள் என்னன்னா, அரவிந்தாச்சும் நீங்க ஒரு அறியப்பட்ட ஒரு சீனியர் ஒரு பத்திரிகையாளர், எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை மத்தியானத்து தொடர்பு கொண்ட எல்லாம் மக்கள் மண்டையை போட்டு குடஞ்சிட்டு இருக்கிற 2 கேள்விக்கு பதில் கேட்கலான்னு, ஆனா நீங்க பிஸியா இருக்கனால உங்கள்கிட்ட என்னால பேச முடியல. யார் அந்த சாரு, யாருது அந்த காரு, கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. யார் இந்த சாரு, யாருது அந்த காரு? ஏன்னா நீங்க சென்னையிலேயே இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு இன்னைக்கு தமிழக மக்கள் மண்டையை போட்டு பொழுதிட்டு இருக்கிற கேள்வி தான், யார் இந்த சாரு, யாருது அந்த காரு. அதுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில பதில் சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு 70 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு தமிழக பத்திரிகை சில வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு கார்ட்டூன் அட்டை படமே இந்த ஆட்சியுடைய சட்ட ஒழுங்குக்கு மிகச்சிறந்த சாட்சி. ஊப்பி வரானா, பயமா இருக்குனா அப்படின்னு போய் அறிஞர் அண்ணா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பொண்ணு ஒரு பயத்தோட அந்த சிலையா இருக்கிற அறிஞர் அண்ணாவே கொஞ்சம் பதட்டத்தோட நிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? சோ உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த வேற உதாரணம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுடைய தொடர்கதை. அவங்க ஆட்சியில பேரறிஞர் அண்ணா காலத்தை தவிர்த்து திரு கருணாநிதி அவர்கள் இப்ப இருக்கிற திராவிட நாயகர் ஆட்சியில பாத்தீங்கன்னா தொடர்கதை. சுருக்கமா அவர் மறைந்த தலைவர், அதனால அவர் ஆட்சியில் எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம திராவிட மாடலை பத்தி கொஞ்சம் இதா சொல்றேங்க. 1998 குண்டு வெடிச்சு கோயம்புத்தூர்ல 56 பேர் செத்து போனாங்க கருணாநிதி அவர்கள் ஆட்சியில. ஹைகோர்ட் வளாகத்திலேயே அடிதடிப்பட்டு கொலைவெறி தாக்குதல் அவருடைய ஆட்சியில நடந்தது. இவங்க குடும்ப தகராறுல இவங்க பத்திரிகை ஆபீஸான தினகரனுக்குள்ள உள்ள போய் 3 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதி மதுரையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா அவர்கள் இவங்க ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டாங்க. கிருஷ்ணன் தன்னைத்தானே கத்தி எடுத்துக்கொண்டு கழுத்தை அறுத்து கொண்டாரா அப்படின்னு அன்றைய எதிர்கட்சி தலைவர் மேடம் ஜெயலலிதா கேள்வி ஏற்படும் மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் திரு கருணாநிதி ஆட்சியில படுகொலை சாம்பிள். அப்புறம் இப்பதான் இது ஐரோப்பிய தேசத்திற்கு மாடலாக விளங்குகின்ற திராவிட வருது. திராவிட மாடல் ஆட்சியில என்னென்ன சாதனை நடந்திருக்கு சில இதை சொல்லணுங்க. அண்ணா நகர் கூட்டு பாலியல் அக்கிரமா, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அட்ராசிட்டி, அலுவலகம் புகுந்து அரசு அதிகாரிகள் படுகொலை, மாணவர்களிடையே கொடூர சாதிய தாக்குதல், கனிமவள திருட்டை தடுக்க சமூக ஆர்வலர் படுகொலை, அரசியல் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டிக்கொலை, கோர்ட்டு முன்பு வக்கீல் வெட்டி சாய்ப்பு, லாக்அப் டெட்டு, விவசாய மீது குன்ற சட்டம், பரந்தூர் பயங்கரம், வேங்கை வயல் தேசியவனம், டிஜிபியோடு டின்னர் சாப்பிடும் அகில உலக திமுக கடத்தல் பண்ண அமைச்சரோடு டிஃபன் சாப்பிடும் ஞானசேகரன், திட்டமிட்டு புகார் கொடுக்கக்கூடியவங்களோட எஃப்ஐஆர் வெளியிடுறது அப்படிங்கிறது தொடர்ந்து இவங்க பண்றாங்க. யாரும் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துடாத உன் மானத்தை கப்பலேற்றிடுவோம் அப்படின்னு பண்றது. கோவை குண்டு வெடிப்பு, இவங்க மன்னிக்கணுங்க, கோவை உருளை வெடிப்பு அப்படிதான் சொல்லணும். கள்ளச்சாராய் சார்ந்த மரியாதைக்குரிய கவிஞர் கண்மணி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இளம் விதவைகள் அதிகமாகறாங்க அப்படின்னு போராடுவாங்க. 66 பேர் தாலி அறுத்த கள்ளச்சாராய், மறுபடியும் பாருங்க தப்பா சொல்றேன், மெத்தனால் மிகுதிச்சாறு, கள்ளச்சாராய் சாவுன்னு சொல்லக்கூடாது, மெத்தனால் மிகுதிச்சாறு
போலீஸ் அதிகாரிகள், நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் விலகுறாங்க. இட் இஸ் இண்டிகேட்டர். இந்த எஸ்ஐடி டீம் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கூட இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி விலகிருக்கிறார். என்னோட பணியை நான் சுதந்திரமா செய்ய முடியல, எனக்கு மேல்மட்ட பிரஷர் வருது, திமுக சம்பந்தப்பட்ட ஒரு இதுல எனக்கு இது பிரஷர் வருதுன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து விலகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில கூட இந்த மாதிரி நடந்ததில்ல. பெண் போலீஸுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த உச்சபட்ச ஆட்சி இது. கவர்னர் மாளிகை மீது பெட்ரோல் பெட்ரோல் பாட்டில் ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? அரசு மருத்துவர் மீது தாக்குதல், முதல்வர் கான்வாய் 3/4 மணி நேரம் ஈசிஆர் ரோடில் தவிப்பு. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிட்டு இருக்கிறப்ப நான் கேக்குறேன் சார், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் கோபாலபுரத்துல தானே வசிக்கிறாரு, அவர் என்ன செவ்வாய் கிரகத்தில் இதெல்லாம் முதலமைச்சருக்கு போய் சென்றிருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் நல்லா ஆக்டிவா இருக்கிறாரு, பூர்ண நலத்தோட இருக்கிறாரு, தினமும் பொதுமக்களை சந்திக்கிறவர். என்ன ஒரு திரைச்சேரி, ஒரு காலத்துல நான் டைரக்டா சொல்றேன், மறைந்த திரு ஜெயலலிதா நடத்தி சொல்லுவாங்க, ஒரு இரும்பு திரைக்குள் இருக்கிறார் அப்படின்னு. ஏன் சார் போலீஸ் ரிப்போர்ட், டெய்லி ஐஎஸ் ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவர் போகுதா? இதாவது தனி லோகத்துல தனி உலகத்துல கனவுல சந்திச்சுட்டு இருக்கிறார் அவரு. ஒரு ஆட்சியின் தலைவர், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இவ்வளவு நடக்கிறப்ப அங்கொன்றும் இங்கொன்றும். அதே மாதிரி ராஜசேகர் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தேன். அவர் அப்படியே கமலஹாசன் மாதிரி நான் எங்க இல்லைன்னு சொன்னேன், இருந்தா நல்லதுன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் நடக்குதுங்க, ஆனா ஒன்னும் பெரிய அளவுல இதாகிற மாதிரி இல்ல அப்படின்னு இப்படி அப்படின்னு சொன்னார். அவருக்கும் சொல்றேன், இங்கொன்றும் அங்கொன்றும் நடந்து தமிழகம் முழுக்க நடந்த மொத்த அடாவடி, அட்டூழிய, அக்கிரம, சட்டம் ஒழுங்குனா சந்தி சிரிக்கிற ஆட்சியை பத்தி நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். நல்ல வேலைக்கு உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க, கவர்னர் காரணம், மோடி காரணம், அமித்ஷா டாடி காரணம், இவங்கதான் காரணம், இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா இவங்களோட சர்வரோக நிவாரணி அத்தானே, எதா எடுத்தாலும் ஒன்றிய அரசு, குற்றி அரசு, மோடி காரணம், அமித்ஷா டாடி காரணம், இவங்கதான் காரணம் அப்படிம்பாங்க. இந்தியாவிலேயே 2வது பீகார் என்று பெயர் எடுத்த அளவுக்கு முதல் பீகார் என்று பெயரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருட ஆட்சியில் நிச்சயமாக இந்தியாவின் முதல் பீகார் என்று பெயர் எடுக்கும் அளவுக்கு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.